குருபியோ நமக. கடக லக்னத்திற்கான சுபயோக கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சந்திரன் பிளஸ் செவ்வாய், சந்திரன் பிளஸ் குரு, செவ்வாய் பிளஸ் குரு, இந்த கிரக சேர்க்கைகள் நன்மை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரக சேர்க்கையில பாத்தீங்கன்னா சந்திரன் லக்னாதிபதி, செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறது சொல்லலாம். அதனால இந்த கிரக சேர்க்கையில செவ்வாய் தான் முழு பலனையும் செய்யக்கூடிய யோகாதிபதி அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு உரித்தான ஒண்ணு. அவர் நீசமா இருந்தா கூட லக்னத்துல நீசமா இருந்தனால நல்ல பலனையே அவர் செய்யறார். இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. சந்திரன் பிளஸ் குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, குரு ஆதிபத்தியம் 2 வீடுகள் கொண்ட ஆதிபத்தியம் உள்ளது. 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் கொண்டவரா இருக்கிறதுனால இவர் 50% நல்லதை செய்யறார். 50% ஆதிபத்திய ரீதியிலான ஒரு சில தடங்கல்கள் கஷ்டங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிற இந்த கிரக சேர்க்கை. அது ஒரு நல்ல சாரத்துல இருந்துருச்சுன்னா ஒரு சுபமான பலனை கொடுத்துரும். செவ்வாய் பிளஸ் குரு அப்படிங்கும்போது செவ்வாய் பஞ்சமாதிபதி 10ஆம் அதிபதி, குரு 9 10க்கும் அதிபதி. அதாவது தர்ம கர்மாதிபதிகள் சொல்லக்கூடிய யோகம் இந்த லக்னத்துக்கு வேலை செய்யும். ஏன்னா 2 கிரகங்களும் நட்பு கிரகங்கள். அதனால தர்ம கர்மாதிபதிகள் கடக லக்னத்துக்கு வேலையை செய்யும். அப்படின்னாலும் குரு 6வது ஆதிபத்தியம் பெற்றதுனால அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து இந்த யோகம் வேலையை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். வாழ்க வளமுடன்.